Hello friends, welcome back to our channel. தமிழ்ல பாட்டு அந்த மாதிரி உங்க ஏரியால எப்போ பவர் ஷட் டவுன் ஆகுதுன்னு சொல்லி ஈஸியா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. நம்மள சில பேர்ல பல பேர் ஷட் டவுன் எப்போ ஆகுதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. முன்கூட்டி முதல் நாள் தெரிஞ்சா பிரச்சனை கிடையாது. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஷட் டவுன் ஆகுதுன்னா 8:30 மணிக்கு தான் நமக்கு நியூஸ் பக்கத்துல சொல்லுவாங்க, இன்னைக்கு ஷட் டவுன் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் டக்குன்னு ஓடி போய் மோட்டர் போடுவோம், மிக்சியில் ஏதாவது அரைப்போம், இந்த மாதிரி அறக்க பறக்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ நமக்கு எப்போ பவர் ஷட் டவுன் ஆகுது, நம்ம ஏரியாவில் எப்போ ஆக போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை கிடையாது. இப்போ அடுத்த வாரம் ஆகுது, அடுத்த மாதம் ஆகுதுன்னா இந்த டேட்டில் நமக்கு பவர் ஷட் டவுன் ஆகுது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம ரிமைண்டர் வச்சுக்கிட்டா பிரச்சனை கிடையாது. ஸோ காலையில் இருந்துச்சு நம்ம மோட்டர் போடுறதோ, சீக்கிரமாக மிக்சி அரைக்கிறதோ, மற்ற வேலைகள் எல்லாமே பார்க்கலாம், சார்ஜ் போட்டு வச்சுக்கிறது, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். நமக்கு தெரியாதனால அறக்க பறக்க நிறைய பேர் அந்த 8:30 மணி 8:45 தான் அந்த ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி கரண்ட் போகிற சமயத்தில் நமக்கு நியூஸ் கிடைக்கும். அடடே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தால் மோட்டர் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். எனக்கு நிறைய தடவை இல்லை, சில தடவை நடந்திருக்கு. நமக்கு எக்ஸாக்டாக அந்த 8:30 8:45 9 மணிக்கு ஆஃப் ஆகுதுன்னா அப்போ தான் தெரியும். பக்கத்து வீட்டிலேருந்து ஆண்டி சொல்லுவாங்க, இந்த மாதிரி தம்பி இன்னைக்கு சடனே பார்த்து மோட்டர்லாம் போட்டுக்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி எத்தனை பேத்துக்கு உங்களுக்கு நடந்திருக்கு? இந்த 8:30 8:45 அந்த சமயத்தில் இன்ஃபர்மேஷன் சொல்லி அறக்க பறக்க பார்க்குறது எல்லாமே நடந்திருக்கு. கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். இனி கவலை கிடையாது. ஸோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா பிரச்சனையே இல்லை. ஸோ அது எப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அஃபிஷியல் எலக்ட்ரிசிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட் தான். ஓப்பன் பண்ண உடனே கன்சியூமர் இன்ஃபோ இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஷெட்யூல்டு அவுட்டேஜ் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் பவர் ஷட் டவுன் ஆகுதுன்னா முன்கூட்டியே அந்த கிளைம் அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ இந்த டேட்டில் ஷட் டவுன் ஆகுதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் செலக்ட் சர்க்கிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியா கோயம்புத்தூர், சென்னை, ஈரோடு, திண்டுக்கல், திருப்பூர்னு சொல்லி எல்லா ஊருமே ஷோ ஆகுது. நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியா கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் கோயம்புத்தூர் நார்த் அந்த சர்க்கிளை சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே சைடில் பாருங்கள், ரிசல்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி 18ஆம் தேதி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ 18, 19, 22, 24, 25 இந்த டேட்டில் எல்லாமே எந்தெந்த ஏரியாவில் பவர் ஷட் டவுன் ஆகுதுன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு மொபைல் எடிஷன் ஷோவாக இருந்தால் ஸ்வைப் பண்ணி காட்டுறேன். நீங்கள் டெஸ்க்டாப் பர்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் காலம்ஸ் பெருசாக இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க, என்ன டைப் ஆஃப் ஒர்க் அண்ட் எந்தெந்த ஏரியாவில் இருக்க போது, சரௌண்டிங்ஸில் இருக்குது எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதன் மூலமாக நீங்களே ஈஸியாக உங்கள் ஏரியாவில் எப்போ பவர் ஷட் டவுன் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். இதை நோட் பண்ணி வச்சுக்கிற மூலமாக உங்கள் வீட்டில் சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒர்க், காலேஜ், ஸ்கூலுக்கு போனீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்து சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கேளுங்க. அண்ட் மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன்.